இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டசபை தொகுதிகளில் திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 2 தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது. சிவகங்கை தொகுதி முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு அதிமுக சார்பில் செந்தில்நாதன் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட உள்ளார். இவரை எதிர்த்து நிற்க பணபலம் படைத்த காங்கிரஸ் மாநில பொதுச் செயலர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் சரியான போட்டியாக இருக்கும் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் திமுக தலைமை கருணாசுக்கு ஒதுக்கியுள்ளது. கடந்த 2016 அதிமுகவில் இணைந்த கருணாஸ் முன்னாள் முதல்வர் ஜே ஆசியால் திருவாடானை தொகுதியில் வெற்றி பெற்றார். பின் தொகுதி பக்கமே தலை காட்டாமல் மக்களின் அதிருப்திக்கு உள்ளானார். தற்போது திமுக கூட்டணியில் சிவகங்கையில் நிற்கிறார். இது அவருக்கு மட்டுமின்றி திமுகவிற்கே பின்னடைவை ஏற்படுத்தும் என கொந்தளிக்கின்றனர் திமுகவினர். இது குறித்து சிவகங்கை திமுகவினர் கூறியதாவது: சிவகங்கையை திமுகவிற்கு ஒதுக்க கோரி கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்தோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு தராமல் கருணாசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 2016 திருவாடானையில் இவரது நடவடிக்கை சரியில்லாததால் அந்த தொகுதி மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். அதே நிலைதான் அவரை வெற்றி பெற வைத்தால் சிவகங்கைக்கும் ஏற்படும். எனவே சிவகங்கையில் கருணாஸ் வெற்றிக்கு பாடுபட போவதில்லை என தெரிவித்தனர். இதனிடையே முக்குளத்தோர் பாதுகாப்பு படை என்ற பெயரில் சிவகங்கை நகர் முழுதும் கருணாசுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டப்பட்டுள்ளது.